ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கான மினி லாகில் என்ன ரெசிபீஸ் எல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பேக் பண்ணி கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 6:40க்கு வேன் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு 2 தோசை சுட்டு கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய பையனுக்கு பார்த்தீங்கன்னா தோசைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற ரெசிபீஸை விட தோசை தான் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ என்னடா ரெகுலராக தோசையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ சேமியா இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ இருந்தாலுமே அவன் வந்து தோசை பெரியவன். ஸோ அதனால் தோசை தான் கேட்பான். ஸோ அதனால் ஒரு முட்டை தோசையும் ஒரு தோசை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஊத்தாப்பம் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு சைடிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது புதினா சட்னி தான் செஞ்சுருந்தேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா அவன் ராகி கூழ் வந்து குடிச்சிட்டு போயிட்டான். மார்னிங் எந்திரிச்சோடனே ராகி கூழ் ஒரு டம்ளர் நிறைய குடிச்சிட்டு போயிட்டான். ஸோ இது வந்து அவனுக்கு 8:00 வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, அதாவது டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவன் சாப்பிட்டுக்குவான். ஸோ நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை தான். ஸோ வேறு எந்த வேலை இருந்தாலும் சரி, ஏன்னா அவன் லேட்டாக எந்திரிச்சிட்டா கூட நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொண்டு போயிடுவான் இல்லையா. ஸோ அதனால் எந்திரிச்ச உடனே நான் தோசை ஊற்ற தான் ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சமாக பெப்பர் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஊத்தாப்பமும் கொடுத்துட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து புதினா சட்னி ரெசிபி வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். புதினா சட்னி அரைச்சிட்டேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். ஸோ ஃபைனலாக குட்டி ஊத்தாப்பம். ஸோ 2 தோசை தான் சாப்பிடுவான். இருந்தாலும் வந்து பசங்களோட உட்காந்து சாப்பிடும்போது ஒரு தோசை எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு தோசை எக்ஸ்ட்ராவாக தான் நான் எப்பவுமே போடுவேன். ஸோ இப்போ புதினா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஸோ இப்போ இவனை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ராகி புட்டு தான் செஞ்சுருந்தேன், கோலா புட்டு தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அதை பாக்ஸில் ஃபில் பண்ணி கொடுத்துட்றேன். தேங்காய் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ராகி புட்டு தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை வந்து அவனுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம். ஸோ அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங்கே சாப்பிட்டுக்கிறேம்மா, அதனால் எனக்கு வந்து சூடாகவே இப்போ போட்டு கொடுத்துரு அப்படின்னா, அதனால் மார்னிங்கே வந்து நான் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டேன். ஈவினிங் வரைக்கும் அவன் இருந்தாலும் அவன் 6:00 தான் ரிட்டன் வருவான். அது வரைக்கும்லாம் வந்து ரொம்பவுமே ஆறி போயிடும். அடுத்தது முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஃபைனலாக அதை தாளித்து கொட்டிக்கிறேன். முருங்கைக்காய் சாம்பாரும் நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி வந்து சைட் டிஷ்க்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். கேரட் பீன்ஸ் பொரியல் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் மாதிரி தான், கடுகு கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். மெயின் வந்து கடலைப்பருப்பு நிறைய சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு கடலைப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கண்ட மசாலா போட்டு நம்ம செய்கிறத விட இதை மாதிரி சும்மா நம்ம கடுகு உளுந்து பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர், அதாவது காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக வெந்து வந்துடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட் போட்டு தண்ணி விட்டு உப்பும் சேர்த்திக்கிட்டு தண்ணி விட்டு நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறியெல்லாம் நல்லா வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் ஆட் பண்ணேன்.
ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகி காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 4 டீஸ்பூன் நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். காய் பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்குதுன்னு. ஸோ அவ்வளோதான், தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுட்டு 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கான ரெசிபீஸ் முடிஞ்சுது. ஸோ இப்போ லஞ்ச் கட்டிடலாம். ஸோ பெரியவன் தோசையும் புதினா சட்னி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இது வந்து சின்னவன் போகும்போது கொடுத்து அனுப்ப வேண்டியது. ஸோ இன்றைக்கி லஞ்ச் அவங்க அப்பா தான் பேக் பண்ணார். ஒரு 2-3 டேஸ் வந்து அவர் வீட்டில் தான் ரெஸ்ட்டு. ஸோ அவர் கொஞ்சம் ஃபீவர் அப்படிங்கிறதுனால எங்கேயும் போகலை. ஸோ அவரே வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நானும் ஹெல்ப் பண்ணேன். ஸோ வந்து குழம்பு ஊற்றிட்டு பொரியல் சாப்பாடெல்லாம் அவரே வந்து போட்டுக்கிட்டாரு. சின்ன பையனுக்கு வந்து அதுலேயே வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அவன் வந்து குழம்பு சிந்திடுவான்டா, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சிந்திடுறான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அதிலே போட்டு க்ளோஸ் பண்ணி போட்டாச்சு. பெரியவனுக்கும் நம்ம ராகி புட்டு கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ சின்னவனுக்கு ராகி புட்டு வேண்டாம் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் கேக் வச்சு போட்டு கொடுத்தனாலே ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு வாங்கிக்கிட்டான். ஸோ இன்றைக்கான லஞ்ச் ரெசிபீஸ் இப்படி தான் போச்சு. ஃபைனலாக அவனுக்கு ஒரு தோசை சுட்டு கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பியாச்சு. இன்றைக்கான மினி வ்ளாக் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.